வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன். பாகம் 18 5ஆம் பகுதி. போர்க்களங்களும் பொல்லாப்புகளும். அதாவது மனைவி மும்தாஜ் இறந்ததுலேருந்தே மன்னர் ஷாஜகானுக்கு கொஞ்சம் போதாத காலம் ஆரம்பிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன், இயற்கையும் அவரை பார்த்து முகம் திருப்பிக்குச்சு. 1632ஆம் ஆண்டு தட்சிண பிரதேசத்தையும் குஜராத்தையும் பயங்கரமான பஞ்சம் பிடிச்சது. அப்போ இருந்த அப்துல் ஹமீத் லஹோரின்றவர் ஷாஜகானோட கதையை எழுதினவர் இதை பற்றி, இந்த பஞ்சத்தை பற்றி விவரமாக குறிப்பிடுறாரு. பசி தாளாமல் மக்கள் உச்சக்கட்ட வேதனையை அனுபவிச்சாங்க. துண்டு ரொட்டிக்காக குடிமக்கள் எதையும் தர தயாராக இருந்தாங்க. ஆனால் ரொட்டி தான் கிடைக்கல. ஒரு வாய் சோறுக்காக தங்கள் பதவிகளையே பலர் தர முன்வந்தும் அதை சீன்றதுக்கு யாரும் இல்லை. எங்கு பார்த்தாலும் பிச்சைக்காக ஏந்திய கைகள். நாய்களை கொன்று தின்ன ஆரம்பித்தார்கள் மக்கள். இறந்த மனிதர்களோட எலும்புகளை தோண்டி எடுத்து பொடியாக அரைச்சி கோதுமை மாவோட கலந்து கொள்ளை லாபத்துக்கு விற்றவங்கலாம் இருந்தாங்க. இப்படி செய்த பல வியாபாரிகள் கைது செய்யவும் பட்டாங்க. சில இடங்களில் வலுவிழந்த மனிதர்களை கூட கொல்லப்பட்டதாக தகவல். உணவுக்காக தெருவெங்கோ எலும்புக்கூடுகள் போன்ற உடல்கள் உயிரில்லாமல் குறுக்கு நெடுக்குமா இருந்தது. சில எலும்புக்கூடுகள் உயிரோடு மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்தது. இதே சமயம் ஒரு பிசினஸ் விஷயமா சூரத் நகர்லேருந்து ஆக்ராவுக்கு பயணித்த பிரிட்டிஷ் வணிகர் பீட்டர் முண்டின்றவரும் அப்போ நாடு அனுபவித்த இந்த வேதனையை பற்றி எழுதியிருக்காரு. பஞ்சத்தால் குற்றுயிராக கிடந்த இந்த பிரதேசங்களை மீட்டு கொண்டு வர 1 வருஷம் ஆச்சு. இதைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானையும் மத்திய ஆசியாவையும் கைப்பற்றணும்னுட்டு கனவு கண்டுட்டு இருந்த ஷாஜகானோட கனவெல்லாம் பொலபொலத்து போனது. இருந்தாலும் இவர் காபூலுக்கு வடகிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள படாக்ஷன் நகரத்தை கைப்பற்ற முடிவெடுத்தார். இதுக்காக அவரோட இளைய மகன் முராத்தை 50,000 வீரர்கள் கொண்ட குதிரைப்படையும் 1,00,000 பேர் கொண்ட காலாட்படையும் வடக்கு நோக்கி பயணித்தது. ஆனால் பயங்கரமான மலைத்தொடர்களை தாண்டி போய் சேர்றதுக்குள்ளே இவங்க செத்து சுண்ணாம்பாயிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில வெற்றிகளை இவர் குவிச்சாரு. ஆனால் அதுக்குள்ளே இவருக்கு போர் அடிச்சிடுச்சு. நான் ஊர் திரும்புகிறேன் என்று தந்தை ஷாஜகானுக்கு தகவல் அனுப்பினார். கோபம் கொண்ட பாதுஷா முழு வெற்றி கிட்டும் வர அந்த இடத்த விட்டு நீ நகரக்கூடாதுன்னு ஆணையிட்டார். சரிதான் போங்கப்பா என்ற ரீதியில் படையை அம்போன்னு அங்கேயே விட்டுட்டு லாகூருக்கு தனியாக போயிட்டார் முராத். நீ டெல்லிக்கே வரக்கூடாது, என் முகத்திலே விழிக்கக்கூடாதுன்னு ஆக்ராவிலிருந்து ஷாஜகான் அவருக்கு ஆணை பிறப்பித்தார். பிறகு குஜராத்தில் இருந்த அவுரங்கசீப்புக்கு உடனே ஒரு படையுடன் நீ சென்று படாக்ஷனை வெல்லவும் என்று கடிதம் எழுதி அனுப்பினார். அவுரங்கசீப் விரைந்து சென்று எவ்வளவோ முயற்சித்தும் அவருக்கு வெற்றியெல்லாம் கிடைக்கல. ஏன்னா நிலைமை கட்டுக்கடங்காமல் போயிருந்தது. கடும் குளிரில் மலைகளெல்லாம் தட்டு தடுமாறி கடைந்து வந்த முகலாய படையை படாக்ஷன் நாட்டை சேர்ந்த உஸ்பெக் வீரர்கள் ஈஸியாக வின் பண்ணாங்க. இவர்களுடைய கொரில்லா தாக்குதல் வீரியம் மிகுந்ததாகவும் இருந்தது. சரி, தோலை உரிக்கும் இந்த கடும் பணியில் நீங்கள் போரிட வேண்டாம், இப்போதைக்கு நீங்கள் திரும்பி விடுங்கள் என்று ஷாஜகான் ஆணையிட்டார். முகலாயப்படை போர் நிறுத்தம் செய்துவிட்டு படாக்ஷனிலிருந்து வெளியேறியது. அதுக்குள்ள மலைத்தொடர்கள் ஐஸ் போர்வையை போர்த்தி கொண்டு இருந்ததால் திரும்பும் பொழுது வெடவெடுத்து செத்து விழுந்த வீரர்களோட எண்ணிக்கை மட்டும் 5,000. இதே எண்ணிக்கையில் குதிரைகள், யானைகளும் பலி. ஆனால் ஒரு விஷயம், முகலாயப்படை திரும்பி சென்ற பிறகும் உஸ்பெக் வீரர்கள் இளவரசர் அவுரங்கசீப்போட வீரத்தை பற்றி, உறுதிப்படைத்த நெஞ்சத்தை பற்றியும் ரொம்ப நாட்கள் வியந்து பேசிகிட்டு இருந்தாங்க. காரணம், படாக்ஷனில் போர் உச்சக்கட்டத்தில் இருந்த பொழுது தொழுகை நேரம் வந்தது. உடனே போர்க்களத்தில் குதிரையிலிருந்து குதித்த அவுரங்கசீப் ரொம்ப நிதானமாக கம்பள விரிப்பை யுத்த களத்துக்கு நடுவேயே விரித்து மண்டியிட்டு அமர்ந்து தொழுகை செய்ய ஆரம்பித்தார். இதை பார்த்த எதிரி நாட்டு தளபதி அவருக்கு எதுவும் இடையூறு செய்ய வேண்டாம் என்ற சைகையால் தன் படை வீரர்களுக்கு ஆணையிட்டார். தொழுகை முடிந்ததும் மீண்டும் குதிரை மீது ஏறிய இளவரசர் வாளை சுழற்றி போரில் வீராவேசமாக ஈடுபட்டார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரி, படாக்ஷன் போகட்டும், டெல்லிக்கு வடமேற்கே உள்ள காந்தஹாரை கைப்பற்றுவோம் என்று காபூலை வளைத்து போடலாம் பின் என்று திட்டம் போட்டார் ஷாஜகான். இதற்காக அவுரங்கசீப்பை அனுப்பினார். மிகவும் ஈஸியாக அப்போது இருந்த ஷாஜகானுடைய படை குபுக்கென்று உள்ளே நுழைந்து விட்டது. ஆனால் தற்காலிகமாகத்தான். சில ஆண்டுகள் கழித்து தன் தந்தை இறந்தவுடன் 2ஆம் ஷா அப்பாஸ் எனும் துடுப்புமிக்க பாரசீக இளவரசர் பாரசீக அரியணையில் ஏறி அமர்ந்தார். உடனடியாக காந்தஹாரை மீட்கும் நடவடிக்கையிலும் இவர் இறங்கினார். உடனே ஷாஜகான் ஆணைப்படி 1,00,000க்கும் மேற்பட்ட வீரர்களோடு அவுரங்கசீப் மீண்டும் காந்தஹாரை காப்பாற்ற போய் சேர்ந்தார். சக்தி வாய்ந்த பாரசீக பீரங்கிகளின் முன் இவருடைய படை தோற்று போனது. மறுபடியும் முகலாய படை 1652 அவுரங்கசீப் தலைமையில் காந்தஹார் கோட்டை கதவுகளை முனைப்பா முட்டியது. இந்த முறையும் பலனில்லை. நேரம் பார்த்து பனிக்காலம் ஆரம்பிக்க இந்திய சீதோஷன் நிலைக்கு பழகி விட்டிருந்த முகலாய படையினர் ஐஸ் கட்டி மழையில் திணறினாங்க. திரும்ப அழைக்கப்பட்ட அவுரங்கசீப் பழையபடி தட்சிண பிரதேசத்துக்கு அனுப்பப்பட்டார். அண்ணன் தாரா ஷிகோ கோஷ்டிக்கோ ஏக குஷி. ஐயோ, தம்பி தோற்றுட்டான் என்று அவர் வெற்றியை ஆரவாரம் செய்தார். அந்த நேரத்தில் அவருடைய ஜால்ராக்கள் எல்லாம், நீங்கள் இப்பொழுது ஆப்கானிஸ்தானில் வெற்றி கொடி நாட்டினால் போதும், அவுரங்கசீப்பின் இமோஜ் அதோடு காலி என்றனர். உடனே பாதுஷாவை சந்தித்த தாரா, அரசியை, நான் காந்தகாரை ஒரே வாரத்தில் கைப்பற்றி காட்டுகிறேன், அனுமதி தாருங்கள் என்று கூறினார். மகிழ்ந்து போன ஷாஜகான் பிரம்மாண்டமான ஒரு படையை அணிவகுக்க செய்து தாராவோடு அனுப்பினார். தாரா ஷூகேஷின் வீரத்தை மெச்சலாம் தான், ஆனால் அவரிடம் போர்த்திறமை எல்லாம் இழுபறிதான். தவிர
தவிர பல யுத்த பூமிகளை கண்ட அவுரங்கசீப்பையே வெற்றிகரமாக எதிர்கொண்ட எதிர்நாட்டு படையோடு வேறு மோதியாக வேண்டும். இதில் அவர் தோல்விதான் கண்டார். இருந்தாலும் இவர்களை வெற்றி கொண்டதாக வெற்றி ஆரவாரம் செய்து அவருக்கு அணிவகுப்பெல்லாம் செய்து அவரை கோலாகலமாக வரவேற்றார் ஷாஜகான். தர்பாரில் பாதுஷாவுக்கு நெருக்கமாக தங்க சிம்மாசனம் ஒன்றும் தாராவுக்கு போடப்பட்டிருந்தது. ஆக மொத்தம் தாராதான் என் வாரிசு என்று சொல்லாமல் சொன்னார் சக்கரவர்த்தி. இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட அவுரங்கசீப்புக்கு எவ்வளவு எரிச்சல் ஏற்பட்டிருக்கும் என்பதை சொல்ல தேவையில்லை. உண்மையில் தோல்விகரமாக நடந்தேறிய காந்தகார் படையெடுப்புக்கு முன்றிலும் முகலாய அரசுக்கான செலவு 12 கோடி ரூபாய் என்பது தான் முக்கியமான விஷயம். அதாவது முகலாய அரசோட வருடாந்திர வருமானத்தில் பாதிக்கு மேல் இந்த படையெடுப்புக்கே செலவிடப்பட்டது. ஒரு வழியாக முகலாயர்கள் வடக்கு பக்கம் செல்லும் திட்டங்களை முடிவாக மூட்டை கட்டி வைத்துவிட்டு பிற்பாடு தென்னிந்தியாவை நோக்கி இவர்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள். ஷாஜகானோட கட்டளப்படி தட்சிண பிரதேசத்துக்கு 2ஆம் முறை வைஸ்ராயாக அவுரங்கசீப் நியமிக்கப்பட்டார். பாதுஷாவை நெருக்கமாக சூழ்ந்திருந்த தாராவின் கோஷ்டி அவுரங்கசீப் பற்றி சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கோல்முட்டி கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்து நிர்வாக ரீதியில் அவுரங்கசீப் எடுத்த பல நடவடிக்கைகளையும் குறை கூறி கடிதங்கள் ஆக்ராவிலிருந்து வர ஆரம்பித்தது. அவர் யாரையெல்லாம் நிதியுதவி கேட்டு இளவரசர் தந்தைக்கு அனுப்பிய கடிதங்கள் குப்பை தொட்டிக்கு போயின. ஏதேனும் பணியில் ஒருவரை அவுரங்கசீப் அமர்த்தினால் அவர் உடனே நிராகரிக்கப்பட்டார். இவ்வாறு தந்தை மகன் உறவு எந்த அளவுக்கு பாதாளத்தில் வீழ்த்தப்பட்டது என்பதற்கு ஷாஜகானிடமிருந்து மகனுக்கு போன கீழ்கண்ட ஒரு கடிதமே உதாரணம். ஆக்ராவுக்கு அனுப்ப வேண்டிய பரிசு பொருட்களை அனுப்பாமல் தாங்களே வைத்துக் கொள்வதாக கேள்விப்படுகிறோம். பாதுஷாவுக்கு அனுப்ப வேண்டிய மாம்பழங்களில் நல்ல மாம்பழங்களை இளவரசர் பொறுக்கி எடுத்து தனக்காக வைத்துக் கொள்வதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. இத்தனை சோதனைகளுக்கும் நடுவே தெற்கே அவுரங்காபாத் என்ற ஒரு புதிய நகரம் ஒன்றை உருவாக்கி அங்கே அமர்ந்தவாறு தட்சிண பிரதேசத்தை மிகவும் திறமையாக ஆட்சி செய்து வந்தார் அவுரங்கசீப். நிர்வாகத்திலும் அவர் காட்டிய ஒழுக்கமும் கண்டிப்பும் சுறுசுறுப்பும் அவர் அமல்படுத்திய சீரமைப்பு திட்டங்களும் விவசாயிகளின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு தரப்பட்ட உதவியும் சலுகைகளும் மக்களின் நல்மதிப்பை அவுரங்கசீப்புக்கு பெற்று தந்தது. இதற்கிடையே சில பல ஆண்டுகளாக முகலாய ஆட்சிக்கு பணிபுரிந்த கோல்கண்டா பீஜப்பூர் அரசும் கப்பம் கட்டுவது பற்றி தலைகுனிந்தன. ஒட்டுமொத்தமாக அந்த இரு ராஜ்யங்களையும் கைப்பற்ற முடிவெடுத்தார் அவுரங்கசீப். எடுத்த காரியத்தை சுலபமாகவே முடித்திருப்பார் இளவரசர். ஆனால் கனிகள் மடியில் விழும் சமயம் பார்த்து ஆக்ராவிலிருந்து உருவான தடைக்கற்கள் அவுரங்கசீப்பின் வழியை மறிக்க பொறுமை இழந்தார் ஷாஜகானின் இந்த 3வது மகன். நாளை பார்க்கலாம் புதுநகர் பிரவேசம். நன்றி, வணக்கம்.